ஸோ வணக்கம் நண்பா. கோடி ரோட்ஸ் மற்றும் கெவின் ஓவன்ஸ் என்ன பேசினாங்க? மோஸ்ட்லி கெவின் ஓவன்ஸ் வந்து ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக பேசினார். சரி வாங்க அவங்க என்ன பேசினாங்க இதை தமிழில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு தெரியுங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. கோடி ரோட்ஸ் வந்து சொல்கிறாரு, ஸோ வாட் டாக் அபவுட், நான் இப்போ என்ன பேச, பால் ஹேமனை பற்றி கண்டிப்பாக பேசணும். பால் ஹேமன் என்ன தான் ஒரு வயதுக்கு மூத்தின நபராக இருந்தாலும் அவரை வந்து பிளட் லைன் வந்து இந்த அளவுக்கு ஒரு கொடிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கக்கூடாது. இது கண்டிப்பாக வந்து ஒரு மோசமான விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் பிளட் லைனுக்கு இதற்கான தண்டனையை வந்து நாங்கள் மணி இந்த பேங்கில் கொடுக்க போகிறோம். அப்சொல்யூட்லி இந்த மேட்ச்சில் வின் பண்ண போகிறது நாங்கள் தான். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கோம். பிளட் லைனுக்கு ஒரு நல்ல பாடத்தை வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம். இதுக்கப்புறமா நாங்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தில் பிளட் லைன் மடக்கவே மடக்காது. அப்சல்யூட்லி பல தடவை நாங்கள் பிளட் லைன் கூட மோதி இருக்கிறோம். நான் அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறேன். இந்த மாதிரியும் எனக்கு வெற்றி தான். ரேண்டி ஆர்டனும் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் பேசலை. அவரும் பார்த்திங்கன்னா பிளட் லைனில் இருக்கிற ஒருத்தரை பற்றி பேசிவிட்டு அவங்களுக்குலாம் நான் கண்டிப்பாக பாடம் சொல்லிக் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கப்புறமா முக்கியமான ஒரு நபர் கெவின் ஓவன்ஸ் பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. ஆக்சுவலி கெவின் ஓவன்ஸ் இன்றைக்கி வரும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக இருந்தார், ரொம்ப சேடாக இருந்தார். அவரோட இன்ட்ரோ கொடுக்கும்போது கூட ரொம்ப சோகமாக இருந்தார். சொல்கிறார், நான் ஏன் சோகமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க. இது கனடா, என்னுடைய நாடு, என்னுடைய ஹோம் கண்ட்ரி. இந்த இடத்துல தான் நான் பிறந்தேன். உங்களுக்கு தெரியுமா, நான் பிறந்த ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நான் 1 வீக்காக இந்த பிறந்த இடத்துல தான் இருக்கிறேன். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா, எங்கள் அம்மா தான். நான் பிறந்த அதே ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா இப்போ வந்து உடம்பு சரியாமல் அட்மிஷனாக இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவை பார்த்துக்கிற வேண்டிய நிலமை வந்து எனக்கு ஏற்பட்டிருக்குது. எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் எப்போவுமே சொல்லுவாங்க, எப்போவுமே வந்து நீ என் கூட இருக்கணும்னு. ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா கூட நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் இப்போது இந்த இடத்துல கனடாவில் வந்து ஸ்மாக்டவுன் நடக்குது, மணி இந்த பேங்க் நடக்குது. இந்த இடத்துல நான் வராமல் இருக்கலாம். ஆனால் நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய 14வது வயசுலேருந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அன்னையிலேருந்து நான் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறது ரெஸ்லிங் தான். என்னுடைய 7 வயசுலேருந்து நான் ரெஸ்லிங்கை ரொம்பவே தீவிரமாக கற்றுக்கொண்டுட்டு இருக்கிறேன். அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்ததுன்னா எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா வந்து எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டிங்காக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் ஸ்டில் நீ வந்து ரெஸ்லிங் பண்ணலாம், நம்ம கனடாவில் வந்து ஷோ நடக்குது, கண்டிப்பாக நீ போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து எனக்கு ஆசி கொடுத்துருக்குறாங்க. எங்கள் அம்மா மருத்துவமனையில் சீரியஸாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பிளட் லைனை வந்து கண்டிப்பாக துவச்சி எடுக்கிறதுக்காகவும் வந்திருக்கிறேன். எங்கள் அம்மா எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பிளட் லைனை தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இப்போ நடக்க போகிற மணி இந்த பேங்கில் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம். பிளட் லைனை ஓரம் கெட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கெவின் ஓவன்ஸ் பேசியிருக்காரு. எஸ், நம்ம கெவின் ஓவன்ஸோடைய அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை. அவர் பிறந்த அதே ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா நம்ம கெவின் ஓவன்ஸோட அம்மா பார்த்திங்கன்னா அட்மிஷனாக இருக்கிறாங்களாம். இப்படி ஒரு சோகமான விஷயத்தையும் நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு.